வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம். திருமந்திரம், திரு அப்படின்னா பார்வதி, மந்திரம் அப்படின்னா வைப்ரேஷன்ஸ். இந்த வைப்ரேஷன்ஸ் அதுதான் வேதம். மந்திரமாக இருக்கு. வேதம் அப்படின்னா முதல்வனின் வாக்கு. சப்தங்களாக பூமியில் எல்லாம் பரவி கிடக்கு. பூமியில் இல்லை, எல்லா அண்ட சராசங்கள்லையும் இந்த சப்தம் அதுதான் அண்டங்கள் 7 அப்படின்ற மாதிரி. இதில் எல்லாத்துலேயும் இந்த சப்தம் இருக்கு. இந்த சப்தங்களை கிரகிச்சு அதை யார் எடுத்து சொல்கிறாங்களோ அவங்கள் வேதியர். அது வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேதம் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே 2-3 வீடியோவில் லாஸ்ட் 2-3 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் வேதம்னா என்னன்னு சொல்லியிருக்கு. அதில் வேதம் அதான் ஓங்காரம், சப்தம். அதில் நமக்கு உள்ளே இருக்கிற சப்தம், இந்த அண்டத்தில் இருக்கிற சப்தம் தூள பிரணவம். இந்த தூள பிரணவம் அப்புறம் மேலை பிரணவம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த சப்தங்கள் நம்மளுடைய நாடிக்கு உள்ள நம்ம உணர ஆரம்பித்தோம் அப்படின்னா மூச்சு குழாய். அதுக்கு ரொம்ப முக்கியமானது, இந்த மூச்சு குழாயில் சப்தங்களை உணரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது வாயு மண்டலம். இந்த வாயு அதில் தான் முக்கியமானது. தனஞ்சயன், கூர்மன் இந்த மாதிரி வருது. 10 வாயுக்கள், 10 நாடிகளுக்குள்ள 10 நாதங்களை முதல்ல அறிகுறியாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே போனால் சிவசித்தராகலாம். ஸோ முக்தி அடைவதற்கு இந்த பல பிறவிகளை கொண்டுள்ளது நம்ம இந்த மனித பிறவி. பல பிறப்புகளுக்கு அப்புறம், பல பிறவிகளுக்கு அப்புறம் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த திருமந்திரம் நமக்கு சிந்திக்கக்கூடிய நேரம் கிடைச்சதுன்னா அதுபோல் ஒரு அருமையான பாக்கியம் நமக்கு இல்லை வேறு எதுவுமே. உலகியல் வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த உடம்பு தேவைப்படுது. அதே மாதிரி இறைவனை அடைவதற்கும் இந்த உடம்பு மிக மிக முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மனசே இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த உடம்புக்குள்ளேயே வச்சிருக்கணும் அந்த மனதை. அந்த மனதை உடம்புக்குள்ளேயே வச்சுருந்தோம் அப்படின்னா தான் அதனுடைய முழுமையான பலனை அடைய முடியும். சிவசித்தராகலாம். சிவசித்தரானா நம்மளது முக்தி அடையலாம். இந்த சிவசித்தர் ஆகும்போது இந்த 8 விதமான அட்டமா சித்திகள் நிறைய சொல்லுவாங்க. நிறைய சித்திகள் இருக்குது. இந்த அட்டமா சித்திகளும் கைகூடும். ஆனால் அந்த அட்டமா சித்திகளெல்லாம் விட்டுட்டு நம்ம ஓங்காரத்துக்குள்ள போகிறது தான் இந்த திருமந்திர நூல் சொல்லுது. ஓகே, அவர் வேறு ஓங்காரத்து வழியாக வேறு உலகத்திலிருந்து இங்கே வந்தார். இந்த உலகத்திலையும் பூமியிலையும் பூலோகத்திலையும் அந்த ஓங்காரம் பேராற்றல், அதை நம்ம தமிழில் சிவம் அப்படிங்கிறோம். இந்த சிவம் தான் இங்கேயும் இருக்குது அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பேராற்றல், பிரபஞ்சத்தின் பேராற்றல், அது நேச்சராக இருக்குது, இயற்கையாக இருக்குது. ஸோ அதை நம்ம சிவம் அப்படிங்கிறோம் தமிழில். இந்தியாவில் பொதுவாக இது சிவம் அப்படின்னு உணரப்படுது. ஸோ இதை உணர 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 நமக்கு சில அற்புதமான விளக்கங்கள் கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நம்ம படிக்கிறோமோ அவ்வளவு இதை உணரலாம் இந்த பாடல்களை. அதுதான் அவரே சொல்கிறாரு, காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கருத்து அறிந்து ஓது அப்படிங்கிறார். ஓது அப்படின்னா படிக்கிறது மட்டும் அல்ல, உணர்வதும் கூட. ஸோ என்னால் முடிஞ்சது, நான் உணர்ந்தது பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை போடுறேன்.
ஸோ நிறைய பேர் இந்த இதில் வந்து திருமூலர் வந்து சைவ சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சமயத்துக்கு உள்ள இதை கொண்டு வந்து அடக்குவாங்க. அது அப்படி இல்லை. இது மனிதர்களுக்காக இறைவனால் தொகுத்து கொடுக்கப்பட்ட வேதம். அதை இங்கே தமிழில் கொண்டு வந்தவர் திருமூலர். வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பதஞ்சலி. நீங்கள் அமெரிக்காவில் போனாலும் பதஞ்சலி இருக்குது. யூரோப்பில் போனால் சிவயோக மாமுனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனாலும் சரி, சிவயோக மாமுனி. 4 பேர் நந்திகள் அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த இதை பற்றி இந்த இன்னைக்கு வந்து சிவசித்தர் ஆவது எப்படி அப்படின்னு, சிவசித்தர் ஆனால் தான் வந்து நம்ம இறைவனை காண முடியும். நான் வந்து இந்த ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா ப்ளே புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த திருமந்திரம் ஒரு இலவச நூலாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக இப்போ சிவசித்தர் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு அந்த பாடல்கள்லாம் வந்துடும். நந்தி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு 100 பாடல் இருந்துன்னா 100 பாடலும் வந்துடும். ஸோ அதனால் நான் நம்பரை சொல்கிறேன் எந்த பாடல் அப்படின்ட்டு, அதை நீங்கள் இந்த நம்பரை போட்டாலும் அந்த பாடல் வந்துடும். கடவுள் வாழ்த்தில் இந்த மாதிரி, 1ஆம் தந்திரத்தில் இந்த மாதிரி, அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள தனிமையான நீங்களும் அந்த இது பாடல்களை படித்து அதுக்குள்ள உண்மையான பொருளை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் இறைவனடி சேருவோம். ஓகே. திருமந்திரம் தமிழில் இருக்குது, சுத்தமான தமிழில் இருக்குது, பழங்கால தமிழில் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இன்று சொல் நூலாக நம்ம வந்து படிக்க கற்றுக்கிடணும். ஓகே. அதுக்கு தமிழ் அகராதி ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அகராதி, தமிழ் அகராதியில் நான் சொல்கிற பொருள் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு வள்ளலார் அப்படின்னா நாயன்மார் அப்படின்னா அந்த அகராதியில் தான் இருக்குது. ஸோ இருள் அப்படின்னா வெளிச்சத்தின் ஒரு பகுதி இருள். நெய் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கும் நெய் அப்படின்னு தான் பேர். அந்த பாடல்களெல்லாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அதனால் வந்து புஸ்தகத்தை வச்சுக்கோங்க, பாருங்கள், எல்லோரும் பயனடைவோம். கடவுள் வாழ்த்தில் 9வது பாடலில் என்ன சொல்கிறார் பாருங்கள். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்னை பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எமது இறை தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே அப்படிங்கிறார். இதுக்கு சுத்தமான விளக்கம் என்ன அப்படின்னா, நான் கும்பிடுற சாமி எனக்கு என்னால் மட்டும்தான் கும்பிட முடியும் அப்படிங்கிறார். அதுதான் இதனுடைய மீனிங். இந்த இதில் வந்து அதுக்கப்புறம் 109வது பாடலில் அதே கடவுள் வாழ்த்தில் வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவன் அருள் அல்லது தான் அமர்ந்தோறும் தனித்தெய்வம் வேறு ஒன்றும் இல்லை ஊன் அமர்ந்தோரை உணர்வது தானே அப்படின்னு முடிக்கிறார். கடவுள் வாழ்த்தில் இது 9வது பாடல். இது முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. நமது இந்த உடம்புக்குள்ள அமர்ந்து இருக்கின்ற இந்த பேராற்றல் சிவனை காண்பது தான் புத்திசாலித்தனம். கையில் இருக்கிற வெண்ணெயை விட்டுட்டு நெய் களைஞ்ச கதை மாதிரி தான். வெளியில் எங்கேயும் தேடி தெரிய வேண்டாம். முதல்ல நமக்குள்ள இருக்கிற பேராற்றலை கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதனுடைய 4வது ஸ்டேஜ். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து பெரிய இது பண்ணாங்க. பட் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வேற ஒரு ரோபோட்டு இந்த மாதிரி தான் உருவாக்கணும், உயிரை கொடுக்க முடியாது. பட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது நம்ம உடம்பும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இது நம்மளுடைய நிலையை அறிந்தால் இறைவனோட சேரலாம். நம்ம அந்த நிலையை அறியாமல் இங்கே வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி. இதுதான் வந்து இதுதான்
ஓலக்கம் சூழ்ந்த, ஓலக்கம் சூழ்ந்த அப்படின்னா சப்தங்களால் சூழப்பட்ட உலப்பிலி தேவர்கள் பாலத்தமேனி படிந்து அடியேன் தொல மாலுக்கும் ஆதி பிரம்மர்க்கும் ஒப்பு நீ ஞாலத்து நம் அடி நல்கிடு என்றானே அப்படிங்கிறார். இது வந்து 108வது பாடல். இது அதாவது திருமூல தேவநாயனாரை வந்து இந்த பேராற்றல் பேசக்கூடிய சிவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து திருமால் பிரம்மன் இவங்களை மாதிரி நீ ஞானம் பெற்றதுனால அவங்களுக்கு இணையாக நீ கருதப்படுகிறாய் அப்படிங்கிறார் 108வது பாடல்ல. வேற யாருக்கும் அந்த மாதிரி கொடுத்ததில்லை. நம்ம பார்க்குறோம், எந்த திருமுறையை வேணாலும் படிங்க, எல்லாம் சொல்லுவது ஒன்று தான். அதை வந்து வெளியில் எடுத்து சொல்லும்போது வேறு மாதிரி போயிடுது. பட் நம்மளே படிக்கணும். இது தமிழில் இருக்குது. எந்த திருமுறை வேணாலும் படிங்க, அந்த திருமுறை தான் குரு. முதல் குரு அந்த திருமுறை தான். ஸோ இந்த திருமூலரை வந்து குருவாக வேணும் அப்படின்னா திருமந்திரம் படிக்கணும். திருமூலர் இந்த திருமுறை எழுதிய அவர் வந்து குருவாக வருவார், வருவேன் அப்படின்னு சொல்கிறார். நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம், நிறையா வீடியோ போட்டோம், நிறையா பாடல்களையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நந்தி வரும், அதுக்கப்புறம் வந்து சக்தி வரும் குருவாக, அதுக்கப்புறம் வந்து சிவம் வரும் குருவாக. புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாபாஜி கிரியா யோகா அப்படின்ட்டு எல்லாம் நிறைய பார்க்குறோம். பட் பாபாஜி ஃபஸ்ட்டு குரு. அதுக்கப்புறம் அவரை வணங்கினா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும், நந்தியை கொண்டு போகும். ஸோ கடைசியில் நம்ம வந்து பேராற்றல் எங்கே சப்தம் வந்ததோ அங்கே உள்ளே போகிறது தான் கடைசி ஸ்டேஜ். அதுதான் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அவர் சொல்கிற மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிறத கும்பிடுறேன், அது என்னால் மட்டும்தான் கும்பிட முடியும். நீ உனக்கு உள்ளே இருக்கிறத கும்பிடு, அப்போ தான் நீயும் முக்தி அடைய முடியும் அப்படின்ட்டு அந்த 109வது பாடலில் தெளிவாக சொல்கிறார். இது 3 கூறாக இருக்குது. இந்த 3வது கூறு வந்து நமது கண்களில் இருக்குது. தான் ஒரு கூறு சதாசிவம் என் நிறை 112வது பாடல். வான் ஒரு கூறு மருவியும் அங்கு உளான், மருவின்னா கலந்து இருக்கிறது, சக்தியும் சிவனுமாக. கோன் ஒரு கூறு உடல் நின்று உயிர்க்கின்ற தான் ஒரு கூறு சலமயன் ஆமே. சலமயன் அப்படின்னா வந்து பிரம்மன் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே தான் சொன்னது, இந்த சுழுமுனை நாடி புந்தி குவளையம் தோன்றும் அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த உழவன் உழவுல வானம் வழங்க உழவன் உழவினில் பூத்த குவளை உழவன் உளத்தியர் கண்ணுக்கும் என்றிட்டு உழவன் உழவை உளதொழிந்தானே. புரிஞ்சுக்கோங்க. இடது கண்ணில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த நாடி நரம்புகளுக்குள்ள போகக்கூடிய அந்த வாயு மண்டலம் குண்டலினி, அந்த வாய் போகும்போது பேரொண்ணாத துயரம் வரும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராம்தேவ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலைஸ் ஆகிட்டுருக்கும், ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ ஜக்கி வாசுதேவன் அவர்களுக்கு கூட வந்து இப்போ வந்து பிரெயினில் லீக் ஆச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னை பொறுத்த மட்டும் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து மெடிடேஷன் உட்காந்து பண்ணாமல், இவரே சிந்திக்காமல் வெளியில் நிறையா பேசுகிறது தவறு. அதுதான் ப்ராப்பராக உட்காந்து 4வது ஸ்டேஜ் சிவத்தை அடையாமல் இடையில் இருக்கிற மாயையை கண்டு உங்களுக்கு கீழே ஒரு நிறைய ஒரு குரூப்பை உண்டாக்கிக்கிட்டீங்கன்னா அடுத்த பிறவி உண்டு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பாடல்கள் இருக்குது, பார்த்துருக்குறோம், இனியும் பார்ப்போம். ஸோ 124வது பாடல். அளித்தான் 123. அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை. இந்த மாதிரி நம்ம ஊனுக்குள்ள பார்த்துட்டோம் அப்படின்னா, அளித்தான் அமரர் அறியாத உலகம், அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள். இங்கே தான் வந்து நமக்கு வந்து பாதத்தை கொடுக்குறோம். அளித்தான் பேர் இன்பத்து அருள்வெளிதானே. ஸோ இங்கே வந்து பேர் இன்பத்தை கொடுக்கக்கூடிய அருள்வெளியை நமக்கு கொடுக்குறான். இதுதான் வெட்டவெளி. 123. ராமலிங்கடிகளார் வந்து வெட்டவெளி ரகசியம் அப்படின்ட்டு அவங்க போய் வெளியில் போய் நின்று தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. ஸோ அவங்களுக்கும் சரி, இந்த நூல் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸோ உண்மையாக இருக்கக்கூடிய அருள்வெளி இதுதான்.
அதுதான் வந்து அவர் கண்ணின் மணியாடு பாவை எம் ஈசனை உன்னின்று உணரவல்லார் அவர்களுக்கு விண்ணின்று தூரும் உலகம் அது கடந்து என்னும் பரிசனோட என்குணமாமே. ஸோ கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி உள்ளே போயிட்டு உள்ள ஊழிதான் போகணும். இந்த வெட்ட வெளியை கடந்தால் உன்னின்று தூரும் உன்னின்று அதான் வந்து உணர வல்லார்களுக்கு விண்ணின்று தூரும் உலகம் அது கடந்து. அதுக்கப்புறம் தான் இந்த ஹாஸ்டல் ட்ராவல் பண்ணுறேன், அந்த உலகத்துக்கு போனேன், இந்த உலகத்துக்கு போனேன், பிரயோஜனம் இல்லை, பயனே இல்லை. புரிஞ்சுக்கோங்க. வெளியில் வெளி போய் விரவிய வாரும்னா கலக்கிறது. இந்த வெளி அதுக்குள்ள கூடி போய் அந்த வெளியோட கலக்கிறவாறு, இதுதான் வாசல். சுழுமுனை இரண்டாவது சுவாசம் கிடக்கக்கூடியது, அதுதான் வாசல். ஒளியில் அழியில் அழி போய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர் தாமே. புரிஞ்சுக்கோங்க. சிவசித்தர் யாரு? இந்த மாதிரி தனக்குள்ள இருக்கு, இதை ஓப்பன் பண்ணி உள்ள போய் வெளியே பார்த்தவங்க, அவங்க தான் சிவசித்தர். இல்லை அப்படின்னா சாதாரண மனிதர்கள், பக்தியோடு இருக்கிறவங்க, ஆழ்வார்கள், அவங்கெல்லாம் போய் முக்தி அடைஞ்சவங்க. நம்மெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம் தினமும் அப்படின்னா சாதாரண மனிதர்கள். பட் நமக்கும் சாமியை கும்பிடுறவங்களுக்கும் கும்பிடாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சித்தர். அடுத்த பாட்டு. சிவலோகம் இங்கே தரிசித்தவர்கள் சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர். ஸோ இந்த ஓங்காரம் சத்தமும் அதான் வந்து செல்வத்துள் செல்வம் பேர் செல்வம், அதான் வந்து இச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, திருவள்ளுவர். நித்தர் நிமலர் நிராமையர் நீல்பர முத்தர் தம் முத்தி முதல் 36. புரிஞ்சுக்கோங்க. இங்கே அதுக்கப்புறம் தான் வந்து 36. அதான் வந்து 30ம் 6ம் படிமுத்தி ஏணியாய், 10 சத்தங்கள், 10 நாடிகள், 10 வாயுக்கள், இந்த 6 அந்தங்கள். இந்த 6 அந்தம் வெட்ட வெளியில் போனால் தான் இந்த 6 அந்தமாக நமக்கு புலப்படும், இல்லை என்றால் புலப்படாது. ஓகே. இந்த 125வது பாடலில் இந்த மாதிரி பார்த்துட்டோம். அதுதான் 30 மாறும் படிமுத்தி ஏணியாய் அப்படின்ட்டு. அப்புறம் 218வது பாடலில் நெய் நின்று எரியும் நெடும் சுடர் ஊடே சென்று மை நின்று எரியும் வகை அறிவாளர்களுக்கு, நான் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த பாடல் ரொம்ப அப்படியே எழுத்து கூட்டி வந்து படித்தோம் அப்படின்னா முடியாது. நான் வந்து பிரித்து சொல்கிறேன். வகை அறிவார்க்கு அப்படின்னு இருக்கு, அதனால நான் வகை அறிவாளர்களுக்கு அப்படின்றேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் படிங்க. மை நின்று அவிழ் தரும் அத்தினம் ஆமென்றும் செய் நின்ற செல்வம் மதி அது வாமே. இதுதான் வந்து மதி, அறிவு. நெய் நின்றதையும் நெடும் சுடர் ஊடே சென்று. அந்த நெய் நின்றுனா நெய் அப்படின்னா ரத்தம், உதிரம். இந்த நெய் நின்று இதில் வந்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற 5 புலன்களையும் 5 விதமான வெப்பம், சூடு இயக்குது. ஸோ இது வந்து சுடராக மாறுது, இந்த வெப்பம் தான். இது வந்து கீழே இருந்து மேலே வருது. அந்த பாடல்களை பார்த்துட்டோம், போன வீடியோ, அதுக்கு முந்தின வீடியோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மை நின்று எரியும் வகை அறிவார்களுக்கு, மை அப்படின்னா இந்த இது கண்ணை மூடிட்டா இருட்டாக இருக்கும், அதுதான் மை. மை அது இருட்டு, அந்த இது. மை நின்று அவிழ்தரும் அத்தினம் ஆமென்றும் செய் நின்ற செல்வம் மதியது ஆமே. ஸோ இந்த இதில் வந்து நிறைய வந்து இருக்குது. இந்த ஓமத்துள் அங்கியின் உள்ளுலன் எம்மிரை, ஈமத்துள் அங்கி இரதங்கொள்வானுனல், வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடல், கோமத்துள் அங்கி குறைக்கடல் தானே. இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிக்க படிக்க வந்து புரிய ஆரம்பிக்கும், படிப்போம். இதுக்கு உள்ள இந்த உணரும்போது உணரலாம், அதுக்கு மேலே எப்படி போகிறது அப்படின்ட்டு என்னால் வந்து இந்த மாதிரி படித்து உங்களுக்கு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்க முடியும். நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும். என்னுடைய பசி நான் படிக்கிறேன், அதே மாதிரி உங்களுடைய பசி நீங்கள் தான் படிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா இல்லை. இந்த இதில் வந்து 599வது பாடல். இந்த
இயமம் நியமம் அதில் வந்து வர்ற மாதிரி அந்த அட்டமா சித்திகள்னு தலைப்பில் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த பிரத்யாகாரம் அப்படிங்கிற தலைப்பில் வரும் இது. அதில் வந்து இதுதான் பிராணாயாமம். பிரத்யாகாரத்தில் வந்து பிராணாயாமம் கம்ப்ளீட்டாக வந்து பிராணாயாமம்னு தனிப்பாக வந்து இந்த மூச்சு பயிற்சின்னு நினச்சிட்டு இருந்தால் அது மிக தவறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ 599வது பாடலில் வருமாதி ஈரட்டுள் வந்த தியானம், 16 கலைகளில் வந்த தியானம், பொறுவாத புந்தி புலன் போக மேவ உள்ளாருக்கு. இந்த புந்தியில் வந்து புலன் எல்லாம் போயிடுச்சு, தன்னால் போகும். இந்த புலன்களுக்கு பின்னாடி நம்ம போகாமல் புலன் போக மேவ வல்லாருக்கு உருவாய சக்தி பரத்தியானமும் தான் பிரத்தியானம். குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூரை. இது வந்து தான் வந்து இதுதான் வந்து யோகத்தில் ஒரு அங்கம் அப்படின்ற மாதிரி இந்த இது. அதுதான் 599வது பாடலில் 598 599வது பாடலில் கண்ணு நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்து உண்டே பண்ணாக்கி நின்றன்னா ஒரு ஓசை. பண் அப்படின்னா ஓசை, ஒரு சப்தம். அந்த பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, அதான் ஓங்காரம். ஓம். அது வேற, நம்ம உணர்வு அது வந்து போனாதான் தெரியும். அந்த பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, அந்த நாக்கின் உள்ளே அண்ணாக்கு, அந்த நாக்கின் உள்ளே புரிஞ்சுக்கோங்க. அண்ணாக்கின் உள்ளே என்ன உடனே இங்கே சொல்லிட்டு அண்ணாக்குன்னுக்கிட்டு இருப்பாங்க. அது போனாதான் தெரியும். அந்த நாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி. ஸோ அகண்ட ஒளி அப்படிங்கிறது வந்து இந்த போகிற இது வந்து இப்போ தான் கபாலம் முழுவதும் போகக்கூடியது. இந்த வாயு வந்து அனல், அதுதான் அகண்ட ஒளி. இது ஒளி அப்படின்னோடனே வந்து வெளிச்சம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறு. இந்த வெப்பத்துக்கும் ஒளி அப்படின்னு தான் வந்து இருள். நம்மளால் பார்க்கக்கூடிய மின்காந்த அலைகள் வெளிச்சம், நம்மளால் பார்க்க முடியாத மின்காந்த அலைகள் இருட்டு. ஸோ மின்காந்த அலைகள் தான் ஒளி தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். If we are seeing, it is called light. If you are not seeing, it is called dark. ஒளியும் இருளும் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் ஒளி, அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிளப்பித்தவாறே. இதுதான் கஷ்டமான ஸ்டேஜ் இது. அதுதான் வந்து ஒன்னா நயத்தில் ஆக்சுவலாக ஒன்னா நயனம். இது அந்த இது ஒன்னா நயத்தில் இருக்கு. ஒன்னா நயனம்னா இந்த ரெண்டு கண்ணும் பிரிஞ்சு தான் இருக்கும், ரெண்டும் ஒன்றா சேராது. அந்த நரம்பு உள்ள ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளி தன்னை கண்ணார பார்த்து கலந்து அங்கு இருந்திடல். இதுதான் உண்மையான தியானம். அதான் வந்து மாத்திரை போதும் மறித்து உள்ளே நோக்குமின் அப்படிங்கிறது. ட்ரை பண்ணணும். விண்ணாறு வந்து வெளி கண்டு ஓடிட. இப்போதான் வந்து பிரபஞ்சம் உள்ள வந்து அதுக்கப்புறம் வந்து வெளிகண்டு ஓடிட பண்ணாமல் நின்றது பார்க்கலாமே, அதுக்கப்புறம் தான் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பொழுது உண்ணார், இந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. ஒரு பொழுது உண்ணுநாள், ஒரு பொழுது உண்ணார் உடலோடு உயிரை. இந்த உடலோட இந்த உணர்வுகளோட அந்த உயிரை நம்ம உண்றது இதுதான். ஒரு பொழுது உண்ணால் உயிருள்ள உள்ளே சிவனை. உடலுக்குள்ள உயிர் இருக்கு, உயிருக்குள்ள சிவன் இருக்கு. ஒரு பொழுது உன்னால் சிவனுரை சிந்தை, அந்த சிவத்தை பற்றி நினைக்காத சிந்தனையற்ற ஜட நம்ம அப்படியா இருந்தோம் அப்படின்னாலும் ஒரு பொழுதுன்னார் சந்திரப்புவிய. இதெல்லாம் நீ வந்து பண்ணு அப்படிங்கிறார். இது பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு ஏக்கத்தோடு சொல்கிறார். அதுதான் அது ஒரு பொழுதுனார். இங்கே தான் வருது, மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி. இந்த மனது விளக்கு, இந்த 5 பஞ்சபூதங்களான அது இந்த உடலுக்குள்ள மனசு இருக்குது. அதான் வந்து இதை வெளியில் விடாமல், வெளியிலன்னா பார்வையை விட போனால் தான் வந்து மனசும் போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா மனசு அந்த பார்வை எங்கே போகும். நேற்று அந்த ட்ரெயினில் அப்படி கூடி போனோமே, அங்கனுக்குள்ளே ஒருத்தர் கீழே வந்துட்டாரு, அவர் என்ன ஆச்சோ அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு அவ்வளோ காசு நம்மளுக்கு வராமல் போயிடுச்சே. இதெல்லாம் வந்து இப்போ அந்த பார்வையும் அடக்கணும். அதான் வந்து பொய் சொல்லக்கூடாது, பொறாமல் இருக்கக்கூடாது. இதில் எல்லா குணங்களும் வந்து இருந்தால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல குணங்கள்
அந்த மலங்கள் இதெல்லாம் வந்து கண்ணை மூடினா உட்காந்தா வந்து தியானம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம்னா அது தவறு. எல்லாமே அடங்கணும், தன்னால் அடங்கும். அதுதான் அறத்தோட வாழணும். அறம் செய்ய விரும்பு. அதுதான் வந்து எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 5 விளக்கு இதை வந்து அதான் வந்து மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி, சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி, அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே. இந்த மாதிரி எல்லாமே அடங்கி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து நம்ம வந்து ஹாஸ்டல் ட்ராவலுக்கு ஓடிடுவோம். சிவலோகம் அப்படின்ட்டு ஒன்று, அது உடனே அங்கே இந்த நாகலோகத்துக்கு போயிடுவோம். இந்த மாதிரி உடனே அங்கே வந்து 9 கோள்கள் இயங்கக்கூடியதை பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து இதுதான் நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி சத்சங்கம் நடத்த ஆரம்பிச்சிடுவோம். மிக தவறு, மிக மிக தவறு. அதான் வந்து இந்த அதுக்கப்புறம் வந்து அதான் வந்து சொல்ற 8000 ஆண்டும் அடுத்த பாடல் யோகம் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து யோகம் இந்த மாதிரி 8000 வருஷம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நான் போய் ஹாஸ்டல் ட்ராவல் போகிறேன், சிவலோகத்தை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், எனக்கு மனசு இருக்கு, நிம்மதி இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு இங்கே தான் வரணும். புரிஞ்சுக்கோங்க, இந்த உடம்புக்கு தேவையான சாப்பாடு இங்கே தான் இருக்குது. அடுத்த உழைப்பில் சாப்பிட்டோம்னா அது சேராது. அதுதான் சொல்ல வர்றாரு. உங்கள் உழைப்பு, நீங்கள் உங்கள் உடம்பை வச்சு உழைச்சி சாப்பிடுங்க போதும். காசு பணம் யார்கிட்டையும் வந்து பிச்சை எடுக்க வேண்டாங்க. யார்கிட்டையும் வந்து காசு வந்து பறிக்க வேண்டாம். உங்களுக்கு இங்கே என்ன சொத்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அதை மட்டும் போய்கிட்டே இருக்கும். அதுதான் அடையாளம். இந்த இது அடையாளம் அழிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். கார்த்திகேயன் இருக்குது அப்படின்னா அந்த அடையாளத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அதுதான் மாயை. பட் பாவம், வில் ட்ரை. மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி அப்படின்ட்டு அடுத்த பாட்டில் 8000 ஆண்டு யோகம் இருந்தாலும் கண்ணால அமுதனை கண்டு அறிவாறு இல்லை. பொருளை கண்டவங்க யாரும் இல்லை. உண்ணாடிக்குள்ளே உண்ணாடி, அதான் அண்ணாக்கு அப்படின்ற மாதிரி உண்ணாடி, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நாடி ஒளி பெற நோக்கினால், இப்போ அதை வந்து நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்ணாடி போல கலந்து அங்கு இருந்தானே, இவர் தான் சிவசித்தர். அதான் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடு. நடுமூக்கில் அது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. எது நடுமூக்கு அப்படின்ட்டு ஆரம்பிச்சிடுவாங்க, சர்ச்சை ஆகிடும். அது 2 கண்ணையும் மூடினீங்க அப்படின்னா காது, கண்ணு, மூக்கு, வாயு இது எல்லாம் சேர்ற ஒரு இடம் இருக்குது. அது வந்து இந்த நடுமூக்கு அப்படின்னா என்னை பொறுத்த மட்டும் இதுதான் அது உள்ள. ஏன்னா இது வந்து வெளியில் இருக்குது, பட் உள்ளே போய் சேர்றது இதுதான் நடு. நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திட்டு. ஃபஸ்ட் இங்கே தான் வைக்க முடியும். ஏன்னா சேர்க்க முடியாது எல்லாத்தையும் ஒரு பாயிண்டில். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவு இல்லை. இந்த உடம்புக்கும் அழிவு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோய் நொடி வராது இந்த மாதிரி போனால். இதுதான் பெரிய மருந்து. காய்ச்சல், இருமல், தலைவலி, மனசு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வராதுங்க. ஃபேக்ட், அனுபவிச்சது சொல்கிறேன். அந்த ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவன் அவனாமே. சிவசித்தராகி சிவனாவே மாறுறது அதான். ஸோ அந்த பேராற்றலோட கலக்கிறது தான் சிவம். நீதான் சிவம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து அவர் தான் கடவுள் அப்படின்ட்டு பின்னாடி போனால் அது தவறு, தவறான புரிதல். ஸோ அதான் வந்து இதை நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்துட்டு அடுத்த பாட்டும் அதே தான். நயனம் இரண்டும் நாசி மேல், இந்த முந்தின பாட்டும் இந்த பாட்டுக்கும் உயர்விலா வாயுவை உள்ளே அடக்கி, இந்த மாதிரி மேலே போகாமல் அந்த வாயுக்கள், இந்த குண்டலினி வாயு அதை உள்ளே அடக்கி துயரற நாடிய தூங்க வல்லார்களுக்கு. அதாவது துயரற நாடினா இந்த மாதிரி கஷ்டங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கஷ்டங்கள் வரக்கணும். அதெல்லாம் வந்து தலைவலிக்கும், பயங்கரமான ஒரு இது இருக்குது. ஏன்னா இது அப்படியே உள்ளே போகிறது, கபாலத்துக்குள்ளே போகிறது. ப்ரெஷர் ரைஸ் ஆகும், கம்மியாகும். ஒரு சில இதில் வந்து அந்த மாதிரிலாம் வரும்.
பட்டு எல்லாம் மெடிடேஷன் பண்ணுறதுங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் சந்திக்கணும். இதுக்கெல்லாம் குரு யார் அப்படின்னா இந்த பாடல் எழுதியவர் தான் குருவாக வந்தால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அதனால தான் வந்து பாபாஜி கிரியா யோகம்னா பாபாஜி வந்தால் தான் அந்த இதை காப்பாற்ற முடியும். வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது. திருமூலர் வந்தால் தான் இந்த இதுலேருந்து வெளியில் போக முடியும். நம்ம அதுக்கு மேலே வெட்ட வெளிக்குள்ளே. ஸோ வேறு யாரும் குரு அப்படின்னு நினச்சி நம்பி நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நயனம் இரண்டும் நாசிமேல் வைத்துட்டு உயர்வில்லாத வாய்வை உள்ளே அடக்கி துயரற நாடிய தூங்க வல்லார்களுக்கு. கஷ்டம்தான் இது. தூங்குறதே கஷ்டம்தாங்க, ரொம்ப கஷ்டம். தூங்குனா எல்லாம் அப்படியே உள்ளே போகும் ரத்தம். அது இது இருக்குது. அதான் அபிராமி பட்டர் வந்து இந்த மாதிரி இந்த இந்த துருத்தி அந்த துரியம் அது வந்து இதை எப்படியாவது கடத்தி விடு அப்படின்ட்டு சொல்லுவார். இது பெரிய துயரமாக இருக்குது. துரியமில்லாத உறக்கத்தை கொடுத்தாயே அப்படிங்கிறார். ஒரு வரியில் வரும் அந்த 100 பாடலில். அபிராமி பட்டர் அபிராமி அந்த அதில் ஒரு பாடலில் வரும் இது. அதுதான் இப்போ தான் வந்து பயனது காயம் பயமில்லை தானே, மணிக்கடல் யானை வார்குழல் மேகம். இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். அடுத்த பாட்டு அணிவண்டு தும்பி வலை பேரிகையால் தனிந்தெழு நாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவருக்கல்லது பார்க்க ஒண்ணாதே. இதை பார்த்தவங்க யாரு புரிஞ்சுக்கோங்க. சும்மா வரிசா லைட்டாக ஒரு பெல்லு சத்தம் கேட்டுச்சுன்னா ரைட்டு அதுன்ட்டு அந்த மாதிரி அனாகதம் என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் இது சுத்தமாக இருக்குங்க. இந்த திருமந்திரம் திருவாவடுதுறை ஆதீனம் பதிப்பில் இருந்து நான் வந்து பார்க்குறேன். அதனால் என்னுடைய நம்பரு ஒத்து போகும். இந்த புக் வச்சுருக்கோங்க, இல்லை புக் வச்சுருக்கிறவங்க புக்கு வச்சு படிங்க. ஸோ சேம் எல்லோரும் இறைவனடி சேர வேண்டும். அதற்கு நம்ம வந்து எந்த திரைமுறை வேணாலும் படிக்கலாம், எந்த மொழியில் வேணாலும் படிக்கலாம். பட் நமக்கு தமிழில் இருக்கிறதுனால இந்த திருமந்திரம் வந்து ரொம்ப அருமையான நூல். நம்ம படிக்க படிக்க உணரலாம் தமிழில் இருக்குது. நம்ம எல்லோரும் தமிழ் நல்லா தெரியும் அப்படின்றதுனால சுத்தமாக இதை படித்து இறைவனிடம் சேருவோம். இறைவன் பொதுவானவன். ஜாதி மதம் இனம் மொழி இடம் எல்லாம் கடந்து அப்பாற்பட்டு எல்லோருக்கும் ஒருவனே இறைவன் அப்படிங்கிற உண்மையான தத்துவத்தை இந்த உணர்ந்தால் தான் இது வந்து புஸ்தகமே படிக்க முடியும், இல்லைன்னா உணர முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வந்து படித்து பயனடைவோம். ஸோ சேம் எப்பொருள் யார் வைக்கப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி நண்பர்களே.